மூவிஸ் வந்து பல சாதனைகளை செஞ்சிருக்குது. அந்த சாதனைகள் வந்து பட்டியலிட முடியாது. ரஜினி படம், கமல் படம், அஜித் படம், விஜய் படம். இப்ப சவுத் இந்தியா வந்து இந்தியாவோட நம்பர் 1 பொசிஷன்ல தான் இப்ப எல்லா ஃபிலிம். இன்னும் நிறைய கம்பெனி இருக்கு. அது அந்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது மிராக்கிள் மூவிஸை கொண்டு வரது எங்களுடைய ஆம்பிஷன். ஒரு 160, 170 படங்கள் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு ஜீவ நாடி வந்து கதை மட்டும்தான். பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் பிளான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வி வில் ஃபோக்கஸ் டு ஹாலிவுட். நான் வந்து எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எம்என்சி கம்பெனி ஜோன்சன் லேசரில் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பேரல் டயத்துலேயே வந்து நான் சினிமா வந்து ஃபுல் டே வந்து நான் வந்து ஒர்க் பண்ணாலும் ஈவினிங் ஆனால் ஈவினிங் மேலே சினிமா அப்படின்றது ஃபேஷன். அசிஸ்டன்ட் டைரக்டர் மீட் பண்ணுறது, டைரக்டர் மீட் பண்ணுறது. ஸோ லாட் ஆஃப் ஒர்க் இஸ் கோயிங் ஆன் பேரலாக. சினிமா வந்து ஃபேஷன். எனக்கு ஜென்ரலாக வந்து சினிமாவில் வந்து நான் நடிக்கணும்னு தான் ஆசை. சினிமாவில் வந்து நான் வந்து ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கேன். காலப்போக்கில் வந்து ப்ரொடியூசர் ஆகிட்டேன். கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் பிடிக்கணும். ப்ரொடக்ஷன் ஆஃபீஸு ஃபஸ்ட்டு ரெண்டல் பார்த்தோம். அது கரெக்டாக செட் ஆகலை. சினிமான்னா யாரும் ரெண்டல் கொடுக்க மாட்டாங்க ஜென்ரலாக. அதுக்கப்புறம் ஒரு வீடை வந்து லீஸ் போட்டோம். ஒரு ஆஃபீஸை லீஸ் போட்டோம். லீஸ் போட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக பண்ணி பார்ட்னர்ஷிப்பு, ப்ரைவேட் லிமிடெட் இப்படி கம்பெனி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இம்ப்ரூவ் பண்ணோம். பேசிக்லி நெக்ஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பித்தோம். டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து படங்கள், பெரிய பெரிய படங்கள், நம்ம ரஜினி படம், கமல் படம், அஜித் படம், விஜய் படம், நிறைய படங்கள். தங்கல் பண்ணோம், சென்னை 28 பண்ணோம், அண்டு செங்கல்பட்டு அண்டு சேலம், 3 ஏரியா டிஸ்ட்ரிபியூஷன். ஐடி கார்டுலேருந்து ப்ரொஃபஷனலாக கொடுத்து ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு, ரெப்புக்கு, ஸ்போர்டுக்கு எல்லாமே நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணோம். எவ்ரிதிங் கார்பரேட் ஸ்டைலில் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்த முதல் பங்களிப்பு மிராக்கிள் மூவிஸில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மிராக்கிள் மூவிஸ் வந்து பல சாதனைகளை செஞ்சுருக்குது. அந்த சாதனைகள் வந்து பட்டியலிட முடியாது. என்னென்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன். நாங்கள் ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அந்த யூடியூப் மூலிமா ஒரு சேனல் ஆரம்பித்து 100 சேனல் ஆரம்பித்தோம். மும்பை சினிக்கரின்ற சிஎம்எஸில் டைப் பண்ணி. ஸோ நம்ம யூடியூப்பில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 யூடியூபராக நம்ம இருந்தோம். இது வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு. சின்னத்திரை செய்திகள்ன்ற யூடியூப் சேனல்ஸ் நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைபர் 45 lakhs மெம்பர்ஸ் டோட்டல் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மக்கிட்ட. அன்னைக்கு அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர் இருந்த ஒரு யூடியூப் சேனல்ன்றது நம்ம தான் ஒரு 100 சேனல் பக்கம் நடத்தியிருந்தோம். அதில் ஒரு 30-40 சேனல் ஃபெமிலியரான சேனல்ஸ். ஸோ அச்சீவ்மெண்ட்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆரம்பித்தோம். அஜித் படம், விஜய் படம், ரஜினி படம் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நிறைய படங்கள் சொல்லணும்னா ஒரு 160, 170 படங்கள் பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு மிராக்கிள் மூவிஸில். இன் ஃபியூச்சரில் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ ஏஐ டெக்னாலஜி நிறைய வந்துடுச்சு. இன்னும் 1 இயரில் ஏஐ டெக்னாலஜி வரப்போகுது. ஸோ தமிழ் சினிமா உலக சினிமாவுக்கு ஈக்குவலாக இப்போ போயிட்டுருக்கு. ஏஐ டெக்னாலஜி இன் ஃபியூச்சரில் வரப்போகுது 1 or 2 இயர்ஸில். ஸோ நம்ம பிளான் பண்ணுறது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு படம் எடுத்தால் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ப்ளஸ் சைனீஸ், ஜப்பானீஸ் அண்டு இங்கிலீஷ் பிளான் பண்ணி பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போதைக்கு பேன் இண்டியா ஃபிலிம்ஸ் பிளான் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வி வில் ஃபோக்கஸ் டு ஹாலிவுட். ஸோ இந்த டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கை கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னும் 1 ஆண்டு 2 ஆண்டு ஏஐ டெக்னாலஜி அட்வான்ஸாக வரும். அப்போது நம்ம பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் கம்மியாகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். அடுத்த 5 ஆண்டுகளில் மிராக்கிள் மூவிஸ் வந்து வாரன் பிரதர்ஸ், ஹாலிவுட் கம்பெனி வாரன் பிரதர்ஸ், இன்னும் நிறைய கம்பெனி இருக்கு. அது அந்த லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது மிராக்கிள் மூவிஸ் கொண்டு வரது எங்களுடைய ஆம்பிஷன். ஃபர்ஸ்ட் தமிழ்ல படம் பண்றோம், அப்புறம் பேன் இந்தியா படம் பண்ண போறோம். இந்தியா லெவலில் மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கும்.
இன் ஃபியூச்சரில் வேர்ல்டு வைடு ஹாலிவுட் படம் நம்ம தமிழ் இந்திய சினிமாவை அனைத்து லாங்குவேஜில் கொண்டு போகிறோம். அப்புறம் ஹாலிவுட் ஃபிலிம்ஸும் வி வில் ட்ரை டு மேக். ஸோ ஏஐ டெக்னாலஜி உள்ள டெக்னீஷியனுக்குலாம் இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது. அதே சமயம் இப்போ நம்ம ஒரு 5-6 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 5 ஆண்டுகள் கழிச்சு ஏஐ டெக்னாலஜியில் குறைந்த செலவில் நம்ம படங்கள் எப்படி ஹவு டு மேக் அப்படின்றதையும் நம்ம இப்போ பிளான் பண்ணி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கதை வெற்றி பெற்றால்தான் அந்த படம் வெற்றி அடையும். கதை சூஸ் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் மியூசிக், எவ்ரிதிங் காம்போ தான் ஒரு படம். எல்லா டெக்னீஷியனும் 24 கிராஃப்டும் உழைச்சி ஒரு நல்ல ப்ராடக்டை கொடுக்கணும். அது கொடுத்தா மட்டும்தான் அந்த படம் வெற்றி அடையும். கதை களம் என்பது முக்கியம். ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு ஜீவ நாடி கதை மட்டும்தான். அதை சூஸ் பண்ணி நல்ல டெக்னீஷியனை போட்டு ஃபியூச்சரில் மிராக்கிள் யூஸ் பண்ணணும். என் கம்பெனியில் வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஸ்னாப்சிஸ் ஒன்லைன் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு அப்ரோச் உங்களை அந்த டைரக்டர்ஸையே எங்களுடைய கம்பெனி அப்ரோச் பண்ணோம்.